ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவரிவன். இன்னைக்கு கேரளாவில் எங்களோட ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி காலையிலே மீன் வண்டி வந்துருச்சுங்க. எப்பவும் போல் நம்ம சிலேபி மீன் தான் இன்றைக்கும் வாங்கியிருக்கோம். அதை இன்னைக்கு கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் நல்ல சூடான காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தெம்பாக மீன் க்ளீன் பண்ண போயிடலாம். இப்போ சூடான காஃபி போட்டுட்ருக்கேன். மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. நல்ல சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சிலேபி மீனுனாலே எங்களுக்கு எல்லாருக்குமே பர்சனலியாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் சிலேபி மீன் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ ஹஸ்பண்டுக்கு சாயா போட்டுட்டு, அதாவது டீ போட்டுட்டு, இப்போ நானும் காஃபி போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறமா மீனெல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ என்னோட பாட்டி வைக்கிற முறையில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு தேங்காயோட முக்கால் பகுதி எடுத்துக்கிறேன். அதில் 4 தக்காளி பழம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். அதுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனியாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சையாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் ஒன்று போடுறது நம்ம தேங்காய் கூட தக்காளி பழம் ஒரு 3-4 தக்காளி பழம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதனால இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ மீன் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே காய்ச்ச மாங்காய் இருந்ததா இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால இன்றைக்கி ஒரு மாங்காவோட முக்கால்வாசி பகுதி தான் நான் போட்டிருக்கேன். அதனால தான் புளி நெல்லிக்காய் சைஸில் போட்டிருக்கேன். இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியே நாங்கள் போட்டுருவோம். இப்போ இந்த மாங்காய் போடுறதுனால புளியை கொஞ்சோண்டு கம்மியாக்கிட்டு மாங்காய் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு மலை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மலை வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மூடி வச்சு நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ மாங்காய் தாங்க சேர்க்கணும். இப்போ நல்லா முருகை வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம மாங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இந்த மாங்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கலாம். இப்போ மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அப்புறமா நம்ம தேங்காய், தக்காளி, புளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஆவி பறக்க இப்போ கொதி வந்தாச்சு. இப்போ மீனோட தலைப்பகுதி, வால் பகுதி இது எல்லாம் தான் வச்சு குழம்பு வைக்கிறேன். இப்போ சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 2 கொதியில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.